Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கொத்தமல்லி சாதம் எப்படி ரொம்பவே டேஸ்டா பிரியாணி சுவையில எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நான் சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரியாணி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் ஃபுல்லாக நான் ரைஸ் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை நல்லா ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நான் 1 கப் அளவுள்ள கொத்தமல்லியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். அதையும் ஒரு 2 பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது இது ரெண்டும் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அடுத்து கல்பாசி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பித்ததும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா சேர்த்து எண்ணெயோடு வதக்கி விடுங்க. இப்போது அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 7-8 முந்திரி பருப்பை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். அடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது அரிசியை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது 2 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.